ஹலோ மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஹாலிவுட் படம் அவதாருக்கு அப்புறம் தேட்டரில் போய் பார்த்தேன். இந்த படம் ரயன் காஸ்லிங், நம்ம தனுஷ் சார் நடித்த ஹாலிவுட் படம் ஒன்று வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, த கிரே மேன், அந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் ரயன் காஸ்லிங். அப்புறம் த ஃபால் காய் ஹாட் ஸ்டாரில் இருக்குது, பார்க்கலன்னா போய் பாருங்கள், அந்த படமும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ரயன் காஸ்லிங் இந்த படத்தில் ஒரு சூப்பரான கேரக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு சயின்டிஸ்ட்டு. ஸோ அவர் என்ன சயின்டிஸ்ட், இந்த படத்தில் சயின்டிஸ்ட் வந்துன்னா அவர் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தார். திடீர்னு வந்து நாசா வந்து அவரை கூப்பிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணோம், சேட்டலைட்டு கிட்ட போயிட்டு விண்வெளியில் ஃபுல்லாக கிராவிட்டியில் ஒரு மிஷினில் ஒரு புது ஏலியன் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு, அதை பற்றி பேசி அது கூட கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம இதுக்கு பண்ணோம். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போகிறார். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பேர் தான் ப்ராஜெக்ட் மேரி. ஸோ படத்தில் அந்த ஏலியனுக்கும் நம்ம ரயன் காஸ்லிங்க்கும் அந்த அந்த ஒரு கனெக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லா இருந்தது அது பார்க்க. ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம் அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது, அந்த கிராவிட்டி விஷுவல் சீன்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர்மேன் 1-2ல் நம்ம டோபி மேக்கோலுக்கு கூட ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்களே மேரி ஜேன், அந்த மேரி ஜேன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வயசாயிடுச்சுப்பா அந்த மேடமுக்கு, ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது, அது அப்புறம் இதில் இப்படி இருக்குது மேரி ஜேனு என்னம்மா நடிச்சிருக்கிறாரு. அவங்க தான் ஒன் ஆஃப் த ஹீரோயின். இவர் இந்த மிஷின்ஸ் எல்லாம் போய் காப்பாற்றி அந்த இன்னொரு சம்மந்தப்பட்ட அந்த ஏலியனை கொண்டு வந்து பேசுகிறாங்க, பழகிறாங்க. அப்புறம் அந்த ஸ்டார்டிங் கம்யூனிகேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த ஏலியனுக்கும் இவங்களுக்கும், இந்த ரயன் காஸ்லிங் ப்ரோவுக்கும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் நல்லா நல்லா போக பழகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஸோ அது வந்து அந்த ஏலியனுக்கு வந்து குழந்தை ஏலியன், அதுக்கு வந்து ஒரு ஏஐ டிரான்ஸ்லேட்டரை போட்டு விட்டாங்க. அது பேசுறதெல்லாம் இவருக்கு அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அது பேசும்போது தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகும், இவரு அப்படியே பேசிப்பாங்க, கம்யூனிகேஷன் ஆகிடுவாங்க. இவங்க ஒரு மிஷின்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிட்டு வெளியில் வரும்போது அவர் சொல்லுவார் ரயன் காஸ்லிங், நல்லா நம்மெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், ஐ ஹவ் கிவன் அ மோர் டெக்னாலஜி ஃபார் யூ. ஸோ நிறைய வளர்ச்சிகளை உன்னோட மக்களுக்கும் உன்னோட ஏலியன் சாம்ராஜ்யத்துக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வரும்போது திடீர்னு வந்து இவங்க நாசாவில் இருக்கிற வேலை செய்கிற காரங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் பண்ண அந்த ப்ராஜெக்ட் அந்த ஏலியன் வளர்ச்சிக்கு வந்து சில பேருக்கு பிடிக்கல. ஸோ அதனால் இவர் வந்து ஏலியன் வளர்ச்சிக்கு பிடிக்கனால இவர் மறுபடியும் அந்த மிஷினை கேன்சல் பண்ணிட்டு ஹெலின் மேரி மியூசிக் ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணிட்டு யூஎஸ்க்கு வராரு. ஸோ அந்த ஏலியன் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. வரும்போது டு லேண்ட் ஆன் எர்த், ஜேர்னி டு எர்த், அந்த மிஷின் லைன் சொல்லுது 4 years 2 months 11 days. விண்வெளியிலேருந்து நம்ம எர்த்துக்கு வரத்துக்கு 4 வருஷம் 2 மாதம் 11 நாள். அது நல்லா சூப்பராக இருந்தது அந்த சீரி. வரும்போது அவர் திடீர்னு அந்த ஏலியன் ஃப்ரெண்ட்ஷிப்புனால ஒரு கோமா நிலைமைக்கு போயிடுறாரு. அதுலேருந்து மீண்டு எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம மேரி ஜேனு. ஸோ மறுபடியும் அந்த ஏலியன்ஸை வந்து இவங்க எர்த்துக்கு வர வைப்பார் நம்ம ரயன் காஸ்லிங். எர்த்துக்கு வர வச்சு அது ஏலியன் மேலே ஏலியன்னா இன்னொரு அந்த ஜென்ரேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஒரு பீச் விஷுவல் சீன் சூப்பராக இருந்தது. அப்படியே படம் முடிஞ்சிச்சு, நல்லா இருந்தது. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு கிராவிட்டிக்கு அப்புறம் ஒரு சூப்பர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் பார்த்தேன். எஸ், ப்ராஜெக்ட் ஹெலின் மேரி சூப்பர்.